என்ன இருக்கீங்க மிஸ்டர் யுவராஜ்? கேக்குதா ஐயா? எஸ், கிளியரா கேக்குது சார். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். மிஸ்டர் அன்புராஜ், வாழ்த்துக்கள். ஒரு சூப்பரான ஒரு ஈவென்ட் செஞ்சிருக்கீங்க. காலையில இருந்து அந்த ஈவென்ட் ஓடிட்டு இருக்கு. அதே சமயத்துல அவ்வளோ பேர், அவ்வளோ நபர்களுக்கு இவ்வளோ சூப்பரான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்டா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு. வெல் வெல் டன், வெல் டன், வெல் டன். சரியா சார்? அதே சமயத்துல உங்க கூட இருக்கிற உங்களோட டீம், உங்க டீமும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால உங்களுக்கு இவ்வளவு சிறப்பா, இவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி அதே சமயத்துல இந்த மாதிரியான இவெண்ட்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறது மிக மிக சூப்பர். இது உங்களோட லீடர்ஷிப்புக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் இது. ஸோ ஐ ரியலி ரியலி சல்யூட் யூ. வெல் டன், வெல் டன், வெல் டன். சரி, இன்னைக்கு நான் ஆரம்பிக்கவா மிஸ்டர் அன்புராஜ்? எஸ் எஸ் சார், ஸ்டேஜ் இஸ் யுவர். நீங்க ஆரம்பிக்கலாம். எல்லாருமே அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்மளோட தலைப்பு என்னதுன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் மைண்ட் செட் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஃபார் அச்சீவ்மெண்ட் அண்ட் சக்சஸ். அதே நம்ம தமிழ்ல மாத்தி சொன்னோம்னா, ஒரு பிசினஸோட மனநிலை. பிசினஸ் செய்ய போறோம்னா அதோட மனநிலை. அப்புறம் தலைமைத்துவமோட தன்மைகள். நம்மளுக்கு என்ன இருக்கணும் சாதனை படைக்கிறதுக்கு நம்ம தொழில்ல, நம்ம பிசினஸ்ல. அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப எந்த பிசினஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுல நம்ம பெரிய அளவுல சாதனை படைக்கணும்னு சொன்னோம்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒண்ணு வந்து பிசினஸ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசினஸ் மைண்ட் செட், பிசினஸ் மனநிலை. அப்புறம் ஒண்ணு என்னன்னா இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். இது ரெண்டும் இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கு வெற்றிகள் வந்து சேரும். இங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்க இல்லையா? என்னை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் வந்து ரூபர்ட் பிரகாசம். நான் வந்து மலேசியாவில் இருக்கேன். இந்த ராயல் கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த பிசினஸ் நான் வந்து ஒரு 3 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கேன். இந்த 3 வருஷத்துல இந்த ராயல் கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்பை பயன்படுத்தி என்னோட வாழ்க்கையை ரொம்ப சிறந்த ஒரு வகையில மாறிடுச்சு. கம்ப்ளீட் சேஞ்ச். ஏன்னு கேட்டா 3 வருஷத்துக்கு முன்ன நான் ஒரு ஒரு பிசினஸ்க்கு தேடிட்டு இருந்தேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் தேடிட்டு இருந்தேன். அதை ஏன் நான் தேடினேன் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, அப்ப வந்து எனக்கு நிறைய சவால்கள் இருந்தது. என்ன மாதிரியான சவால்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைனான்சியல் ரீதியாக இந்த சவால்கள் எனக்கு இருந்தது. நிறைய ப்ரெஷர். எனக்கு 2 கம்பெனி இருந்தது. சைபர் ஜெயா வந்து மலேசியால ஒரு ஐடி சென்டர் அப்படின்னு சொல்லலாம். அங்க எனக்கு 2 கம்பெனி இருந்தது. அப்புறம் பிசினஸ்லாம் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் கோவிட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது இல்லையா? கோவிட், அப்புறம் சில பல பிரச்சனைகள் அந்த டைம்ல ரொம்ப சேலஞ்சஸ். இதெல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்க நேரத்துல தான் எனக்கு இந்த ராயலுக்கு என் கைக்கு வந்தது. அதுவும் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நபர் ஃபேஸ்புக்ல இதை பத்தி போட்டிருந்தாங்க. ஃபேஸ்புக்ல போட்டிருக்கதை நான் பார்த்துட்டு என்ன செஞ்சேன், இது என்னதுன்னு அவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்டேன். சொன்னாங்க, எனக்கு கிரிப்டோ நாணயம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சிஸ் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து இந்த கிரிப்டோ நாணயம் வந்து உலகத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. ஸோ நானும் அதுல ஆரம்பிக்கிறப்ப நிறைய விஷயம் எனக்கு தெரியாது. இந்த ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் வந்துட்டு நான் அது அவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனல் கிடையாது அந்த டைம்ல. எனக்கு டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், மற்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஸோ ஆரம்பிக்கிறப்ப ஒரு தனிநபர் ஒண்டியாதான் இருக்கேன். எல்லா விஷயமும் தெரியாது. அப்ப இந்த மாதிரியான ட்ரைனிங் ஈவெண்ட் எதுவுமே கிடையாது. ஆரம்பிக்கிறேன். ஒரு 8 மாசத்துக்கு முடிகிறப்ப என்னோட சவால்கள் எல்லாமும் தீருது. என்ன மாதிரி சவால்கள்? அந்த பைனான்சியல் இஷ்யூ ப்ராப்ளம் சொன்னாங்க இல்லையா, 8 மாசத்துல எல்லாமும் தீருது. இப்ப 3 வருஷமா இந்த ராயல் கியூல இருக்கேன். டீம் சைஸ பாத்தீங்கன்னா 1,03,000 பேர் இருக்காங்க. 103,000 பீப்புள் இருக்காங்க உலகம் முழுவதும். அதுல இந்தியாவில 60,000 பேர் இருக்காங்க. 60,000 பேர் இந்தியாவில இருக்காங்க.
இந்த ஜேர்னியில போயிட்டு இருக்கிறப்ப எனக்கு என்னோட ஏன் இந்த கேள்வி இருக்கு இல்லையா, ஏன் இதுல நான் ஆரம்பிக்கணும், why should I do this, know your why. பிசினஸ் எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்டா நம்ம என்ன செய்யணும்னா know your why அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட வாய் ஆரம்பிக்கிறப்ப என்னோட சவால்கள் எல்லாத்தையும் நான் தீக்கணும், என்னோட பைனான்சியல் சவால்கள் எல்லாத்தையும் தீக்கணும். அது மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன். சரிங்களா, ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப மிஸ்டர் செல்வம் அன்புராஜும் ஒரு காலகட்டத்தில் நான் மீட் பண்றேன். ஓ சூப்பரான ஒரு மனுஷன். இந்த மாதிரியான ஒரு 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 பர்சனை மீட் பண்றது ஒரு ஒரு அதிசயமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டா மிஸ்டர் அன்புராஜ் ரொம்ப ஒரு கிளியரான ஒரு பர்சன். அவருக்கும் என்ன மாதிரியே அவரோட வாய் ரொம்ப கிளியர். வெற்றியாளராக வரணும், சாதிக்கணும், அவரோட சவால்கள் எல்லாத்தையும் அவர் தாண்டி வரணும். அதே சமயத்துல நிறைய பேரோட வாழ்க்கையை தொட்டு அவங்களோட வாழ்க்கையும் நல்லா வரணும்னு ஒரு ஆசைப்படுறவர் ஒரு சூப்பரான ஒரு மனுஷன். இந்த வாய் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது நம்ம எந்த பிசினஸ் எந்த ப்ராஜெக்ட் நம்ம செய்யறப்ப கரெக்டா செய்ய முடியும். சோ என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன, நீங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்ன அந்த முதலாக என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட வாய். ஏன் அதுல ஈடுபடுறீங்கன்னு தெரியணும். என்னத்தை நீங்க சால்வ் பண்ண ஆசைப்படுறீங்க, எந்த சவாலை நீங்க ஓவர் கம் பண்ண முயற்சி பண்றீங்க, அது ரொம்ப ரொம்ப கிளியரா கிளாரிட்டியோட இருக்கும். அதான் நம்பர் 1. ஏன்னா ஒரு ஜோக் மாதிரி செய்யக்கூடாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம செய்யக்கூடாது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம செய்யக்கூடாது. அந்த கேள்வி சரியா இருக்கும். அந்த கேள்வியான பதில் எதுக்கு நான் ஆரம்பிக்கிறேன், அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2வது கேள்வியை நம்ம டச் பண்ணுவோம். இந்த 2வது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி இதுதான் என்னோட சவால், இந்த சவாலை நான் ஓவர் கம் பண்ண போறேன். இந்த சவாலை நான் ஓவர் கம் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாகனம் தேவைப்படுது. ஐ நீட் டு ஹேவ் a vehicle. எனக்கு ஒரு வாகனம் தேவைப்படுது, ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பிசினஸ் எனக்கு தேவைப்படுது. இந்த சவால் எனக்கு என்ன சவால்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு வாகனம் எனக்கு தேவைப்படுது. இந்த வாகனத்தை கரெக்டான ஒரு வாகனமா சூஸ் பண்ணணும். அந்த ரைட் வெஹிக்கிளை கரெக்டா சூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டா நீங்க எந்த வாகனத்தை நீங்க சூஸ் பண்ணாலும் 3 விஷயத்தை அது உங்களுக்கு போடுவீங்க. என்ன விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. முதல் விஷயம் என்னன்னா, நீங்க எந்த பிசினஸ் செஞ்சாலும் எந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஈடுபட்டாலும் உங்களோட நேரத்தை அந்த பிசினஸ் உங்களுக்கு நீங்க கண்டிப்பா போடணும். நேரம், அந்த டைம் அதுல ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம எல்லாருக்கும் அன்லிமிட்டட் டைம் கிடையாது, நம்மளுக்கு அவ்வளவு டைம் இருக்கு. அந்த டைமை நம்ம சரியா செலவு பண்ணணும், சரியா அந்த பிசினஸ்க்கு ப்ராஜெக்ட் செலுத்தணும் இல்லையா. அதனாலதான் அந்த கரெக்டான பிசினஸ் சூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டா ஒரு வாகனத்தை சூஸ் பண்ணீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அந்த டைம் போயிடும், திரும்பி அந்த டைம் கிடைக்காது. சோ அந்த டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான இவெண்ட் சூஸ் பண்ணிட்டு கரெக்டான அந்த டைம் போயிடும். நம்பர் 1. ஏன்னா அந்த வாகனத்தை சூஸ் பண்ணா டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். 2வது விஷயம் என்னத்த நீங்க செலவு பண்ணுவீங்கன்னா பணம் செலவு பண்ணுவீங்க. பணம் கண்டிப்பா செலவு பண்ணணும். எந்த பிசினஸா இருந்தாலும் எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் கண்டிப்பாக மூலாதாரம் முதலீடு அப்படின்னு இருக்கும். பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு பணத்தை செலவு பண்ணுவீங்க. மார்க்கெட்டிங் இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். மக்களை மீட் பண்றப்ப சாப்பாடு வாங்கி கொடுக்கறதோ இல்ல ஒரு காஃபி டீ வாங்கி கொடுத்தோ பணம் கண்டிப்பாக செலவு பண்ணணும். பணமும் செலவு பண்ணணும், அப்பதான் பிசினஸ் வளரும். அதனாலதான் அந்த வாகனம் கரெக்டான வாகனமா இருக்கணும். ஏன்னா அந்த பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு, மூலதனத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு, முதலீடு எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் அந்த பிசினஸ் வேலை செய்யாட்டி அதெல்லாம் உங்களுக்கு லாஸ் ஆகும் நினைக்கும் இல்லையா. வாகனம் செலக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 டைம், 2வது பணம். அது வண்டியா இல்ல, 3வது விஷயத்தையும் நீங்க போடுவீங்க ஒரு பிசினஸ் உங்களுக்கு. அது என்னன்னு பார்த்தா உங்க ரெப்யூட்டேஷன். ரெப்யூட்டேஷன்னா உங்க புகழ் ரெப்யூட்டேஷன். எந்த பிசினஸ் செஞ்சாலும் நீங்க முன்னுக்கு உங்க பாக்குறாங்க இல்லையா ஆளுங்க, நீங்க சொல்றது கேட்கறாங்களா ஆளுங்க, அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி செய்யறாங்களா ஆளுங்க. நீங்க சூஸ் பண்ண அந்த விஷயம் சரியா இல்லாம போனதுன்னா, நீங்க சூஸ் பண்ண அந்த விஷயம் கரெக்டா இல்லாத ஒரு ப்ராஜெக்ட் பிசினஸா இருந்ததுன்னா உங்களோட ரெப்யூட்டேஷனை லூஸ் பண்ணுவீங்க, உங்க புகழை லூஸ் பண்ணுவீங்க. அதை லூஸ் பண்ணனா அதுக்கப்புறம் மற்றது ஏதாவது நம்ம செய்ய போனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
சோ எந்த ப்ராஜெக்ட் எந்த பிசினஸ் எடுத்தாலும் 3 விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நேரம், பணம், ரெப்யூட்டேஷன். அதனாலதான் அந்த பிசினஸ் செலக்ஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நீங்க ராயல் கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோபோட்டை பயன்படுத்துறீங்க. அந்த அதுக்கு சம்பந்தப்பட்ட ட்ரைனிங்கா வந்திருக்கீங்க. இந்த ராயல் கியூ பாத்தீங்கன்னா இது அவ்வளவு சூப்பரான ஒரு வாகனம், அவ்வளவு சூப்பரான ஒரு பிசினஸ், அவ்வளவு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட். இதோட வரலாறு எப்படின்னு பாத்தீங்கன்னா, ராயல் கியூ வந்து 5 years 5 years தான் ஆச்சு மார்க்கெட்ல. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 2 years இந்த ராயல் கியூ சைனா, மெயின்லேண்ட் சைனால பயன்படுத்தினது. அப்போ வந்து சாஃப்ட்வேர் ஃபார்ம்ல இருந்தது. சாஃப்ட்வேர் ஃபார்ம், ஆப்ல கிடையாது, சாஃப்ட்வேர் ஃபார்ம். யார் ஆரம்ப காலத்துல பயன்படுத்தினாங்கன்னா, சைனால உள்ள டாப் இன்வெஸ்டர்ஸ், டாப் ட்ரேடர்ஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் இது. 2 வருஷம் அது பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இதை ஆப்பா மாத்துறாங்க டெவலப்பர்ஸ். ஆப்பா மாத்தி கூகுள் பிளே ஸ்டோர், ஐபோன் ஸ்டோர், ஃபைனான்சியல் கேட்டகரியில வந்து சேருது. இந்த ஆப் இப்ப 3.5 வருஷமா மார்க்கெட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் மலேசியா தான் வந்தது. மலேசியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க உள்ள சில பல நபர்கள் இதை பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இது உலகம் முழுவதும் பரவுது. சரிங்களா? இந்த ராயல் கியூ இந்த 3.5 வருஷத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரியும்னு நினைக்கிறேன், $160 மில்லியன் வருமானமா எடுத்து கொடுத்துருக்கு. $160 மில்லியன். 10 மில்லியன் 20 மில்லியன் கிடையாது, $160 மில்லியன். சரிங்களா? அது ஒண்ணு கிடையாது, அது ஒண்ணு கிடையாது. எத்தனை பேர் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ராயல் கியூ மோர் தென் 2 மில்லியன், 2 மில்லியனுக்கு மேல பீப்பிள் உலகம் முழுவதும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. 2 மில்லியன். இது வந்து நீங்க பார்க்கலாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா இதோட டவுன்லோடு 1 மில்லியனுக்கு மேல ஒரு டவுன்லோட்ஸ் இருக்கும். ஆப்பிள் ஸ்டோர் மறந்துடாதீங்க, வெப்சைட் யூசர்ஸும் மறந்துடாதீங்க. சரிங்களா? எங்க இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க? உலகம் முழுவதும் 200 நாடுகளுக்கு மேல. இந்த உலகத்துல 254 நாடுகள் இருக்கு. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சு 200 நாடுகளுக்கு மேல பயன்படுத்திட்டு இருக்காங்க. நான் எப்போதுமே திங்கட்கிழமை இங்கிலீஷ் டாக் செய்வேன். இங்கிலீஷ் டாக், இது ராயல் கியூ இங்கிலீஷ் டாக். இந்த இங்கிலீஷ் டாக்ல நான் எப்ப செஞ்சாலும் 100 பேர் 150 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. எந்த நாடுல இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டேன்னா, சில நாடுகள் பேர் நம்மளுக்கே தெரியாது. அங்கே இருந்தா வந்து இதை பத்தி கேட்டுட்டு போகணும். வாரம் மிஸ் பண்ணாம செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இதோட 3000 3500 ஜூம் டாக் செஞ்சுட்டேன் நான் ராயல் கியூ பத்தி. சரிங்களா? சோ இது ஏன் நம்ம எடுத்து சொல்றேன்னா, இந்த ராயல் கியூ வந்து இஸ் a proven, ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் உடைய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பிசினஸ். இதுல நீங்க டைம் செலவு பண்ணும் பொழுது, இதுல நீங்க பணம் செலவு பண்ணும் பொழுது கரெக்டா இருக்கும். அதே சமயத்துல உங்க ரெப்யூட்டேஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்ல தான் உங்க ரெப்யூட்டேஷனும் சேஃபா இருக்கும். 3 வருஷமா இருக்கு, 3 வருஷமா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரிதான் இந்த டாப் லீடர்ஸ் எல்லாரும் நின்னுக்கு நின்று அவங்களோட ஃபேஸ காமிச்சு இந்த மாதிரி பேசுறாங்கன்னா, அது எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்டா இருக்கும், எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான பிசினஸா இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, அது ஒண்டியா இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஈடுபடுற இந்த பிசினஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் பிசினஸா இருக்கும். ஃபியூச்சர் ப்ரூஃப்னா, இப்ப நம்ம அதுல முயற்சி போறோம் இல்லையா, பிற்காலத்திலையும் அது நம்மளுக்கு வருமானம் கொடுக்கணும், பிற்காலத்திலையும் அது மூலியமா நம்ம வருமானம் எடுக்கணும் அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கணும். இப்ப ராயல் கியூ எங்க நம்ம பயன்படுத்துறோம்? இந்த கிரிப்டோ கரன்சி அரேனால நம்ம பயன்படுத்துறோம். அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இது. கிரிப்டோ கரன்சி வந்து ஃபியூச்சர். இது உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். கிரிப்டோ கரன்சி இஸ் ஃபியூச்சர். இப்ப யூஎஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பிரசிடென்ஷியல் டிபேட்ஸ் ஓடிட்டு இருக்கு, பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வரப்போகுது. நேற்று டொனால்ட் ட்ரம்ப் அவர் என்ன சொல்றாரு, பிட்காயின் டாக்ல அவர் இன்னும் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, பிட்காயினுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் கொடுக்குறாரு. நான் பிட்காயினோட பிரசிடென்ட் அப்படி இல்லை, கிரிப்டோ கம்யூனிட்டியோட பிரசிடென்டா இருக்கேன். கிரிப்டோ கம்யூனிட்டிக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று தான் சொன்னாரு. அந்த வீடியோ எல்லாம் யூடியூப்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு நபர் அவரு யூஎஸ்ல பிரசிடென்ட் வரப்ப பிட்காயின்
கிரிப்டோ கரன்சி ஃபியூச்சருக்கு ரொம்ப சூப்பரான அதோட மதிப்பு ஏறி போகும். நம்ம கரெக்டான ஒரு இண்டஸ்ட்ரியில இப்ப இருக்கும் கிரிப்டோ கரன்சி. ஸோ அந்த பிசினஸ் செலக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோ வாய், அதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கரெக்டான வெஹிக்கல் சூஸ் பண்ணணும். இது ரெண்டாவது. ஏன்னு கேட்டா அந்த வெஹிக்கல்ல அவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி, சரியா? இது வந்து பிசினஸ் செலக்ஷன் வந்துருச்சு. ஆனா வெற்றியாளரா மாறணும்னா இந்த ரெண்டு விஷயம் மட்டும் பத்தாது, மற்ற விஷயமும் இருக்கு. அதை பத்தி நம்ம பேசுவோம் கொஞ்ச நேரம். ஏன்னா எனக்கு இருக்கிற டைம் 1/2 மணி நேரம் தான். அந்த 1/2 மணி நேரத்துல எவ்வளவு விஷயம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு விஷயம் நான் கொடுக்குறேன், சரியா? இப்ப நம்ம பிசினஸ் செய்யும் பொழுது ஒரு விஷயம் நடக்கும். அதாவது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா சவால்கள் வரும். சேலஞ்சஸ், இங்கிலீஷ்ல சேலஞ்சஸ் சொல்லுவோம். இந்த சேலஞ்சஸ் வரப்ப நம்ம வலுவாக ஸ்ட்ராங்கா அந்த சேலஞ்சஸை மீட் பண்ணி போறதுக்கு அந்த தன்மை நம்ம கிட்ட இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். அந்த என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்தாலும் அதை தாண்டி போறதுக்கு அந்த வலிமை இருக்கணும். ஏன்னா சவால்கள் பிசினஸ்க்கு முக்கியமான விஷயம். அந்த சேலஞ்சஸ் வரும், அந்த சேலஞ்சஸை மீட் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி அடுத்த நிலைக்கு போகணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரி சவால்கள் வரையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, ராயல் கியூல நீங்க வருமானம் எடுக்கிறது ரெண்டு வகையில இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க ட்ரேடிங் பண்ணுவீங்க. ட்ரேடிங் பண்றப்ப அங்க கொஞ்சம் சவால்கள் வரும். எப்படி வரும்? சம்டைம்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணுவோம், ஃப்ளோட்டிங்ல போய் நிற்கும். ஃப்ளோட்டிங்ல எப்படி வெளியே வரதுன்னு தெரியும். சிக்னல் போடுவோம், மேபி சிக்னல் வந்து ஒரு ஃப்ளோட்டிங்ல மாட்டிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நடக்கும் இல்லைங்களா? இல்ல நம்ம மார்க்கெட்டிங் கரெக்டா ஸ்டடி பண்ணுவோம், மார்க்கெட் இப்படி போக நினைப்போம், மார்க்கெட் அப்படி போகும். அதெல்லாம் நார்மல், அதெல்லாம் சவால்கள். அதெல்லாம் எதிர்த்து நம்ம போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நத்திங். அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மெயின்லி ஸ்பாட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றதுனால உங்களுக்கு அந்த அசெட் லாஸ் இருக்காது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது மனசுல வச்சுக்கோங்க. இப்ப இன்னொரு வழி என்ன ஒரு சேலஞ்சஸ் வரும்னா, எந்த வழியில வரும்னா, இப்ப நீங்க கம்யூனிட்டி பில்ட் பண்ணீங்கன்னா அங்க கூட சில பல சேலஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன மாதிரியான சேலஞ்சஸ்னா, சில பேர் கூட பேசுவீங்க, மேபி அவங்களுக்கு அந்த $120 இல்லாம இருக்கலாம். இல்ல சில பேர் உங்க கூட வந்து சேருவாங்க, அப்புறம் என்ன செய்ய தெரியாது, அப்புறம் நீங்க நிறைய டைம் அவங்களுக்கு போட்டு கத்துக் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த சவால்கள்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணி வரும் பொழுது ஒண்ணு இந்த மாதிரி சவால்கள் வந்தா அந்த சவால்களை நீங்க ஓவர் கம் பண்ணினா நீங்க படிப்படியா வெற்றியாளர்களா வருவீங்க. அதான் மேட்ரு. சவால்கள் வரணும், அதை ஓவர் கம் பண்ணணும். இப்ப இந்த சவால்களை ஓவர் கம் பண்றதுக்கு முக்கியமா உங்களுக்கு என்ன இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, கிளாரிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. கிளாரிட்டினா தெளிவு. இந்த பிசினஸ் பத்தி ஒரு தெளிவு. இதை ஏன் நான் செய்யறேன், இது ஏன் நல்லது, இது எனக்கு ஏன் நல்லது, இது எனக்கு எப்படிலாம் உதவி பண்ணணும், எனக்கு ஒண்ணு உதவி பண்றதுல மக்களோட வாழ்க்கையை எப்படிலாம் இது மாற்றம், அது இம்பார்ட்டன்ட். அந்த தெளிவு கரெக்டா இருக்கணும். அந்த தெளிவு உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த தெளிவு மூலியமா உங்களுக்கு வலிமை, ஸ்ட்ரென்த் உருவாகும். இந்த ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, உங்களோட சவால்களை ஓவர் கம் பண்றதுக்கு உங்களுக்கு முடியும். இது தெளிவு. சரிங்களா? சரிங்க, இந்த மேட்டர் தான் சொல்றீங்க. எனக்கு எப்படி தெளிவு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெளிவு வர்றதுக்கு நம்ம அந்த கிளாரிட்டி எனக்கு வர்றதுக்கு எப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட் மைண்ட் செட் ஒண்ணு இருக்கணும். ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்னா நான் எப்போதும் கத்துக்குவேன், விஷயங்களை கத்துக்குவேன். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் என்னதுன்னா, இவ்வளவு பேரு கத்துக்கிறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா? அது அவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம். இதனாலதான் நீங்க இந்த 1 வருஷம் 1.5 வருஷத்துல அவ்வளவு பெரிய ஒரு சக்சஸா வருவீங்க. அவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ். ஏன்னா நம்பர் 1 உங்களுக்கு சூப்பரான லீடர்ஸ் இருக்காங்க. நம்பர் 2 நீங்களாம் கத்துக்கலாம் வரீங்க பார்த்தீங்களா, தெரிஞ்சுக்கலாம் வரீங்கன்னு பார்த்தீங்களா? இது எல்லா விஷயமும் அந்த ஸ்டூடெண்ட் மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களை அடுத்த நிலைக்கு கூட்டிடும். அந்த ஸ்டூடெண்ட் மைண்ட் செட், சரியா? இந்த ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்ல நீங்க என்ன செய்வீங்க, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்க கத்துக்கிட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது என்ன தமிழ்ல சொல்லுவாங்க, சுய முன்னேற்றம். உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் வரணும், நீங்களும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும். அது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனாலதான் நீங்க அடுத்த நிலைக்கு சூப்பரா போய் சேருவீங்க. அது நல்லா கத்துக்கணும். அப்புறம் இந்த முன்னேற்றமும்
இருக்கணும். சரியா, நான் எங்கேயா போய் கத்துக்கிறது? இந்த மாதிரியான இவெண்ட்ல கத்துக்கலாம். ரெண்டாவது ஒரு முக்கியமான நீங்க எப்படி கத்துக்குவீங்கன்னா, ஸ்ட்ராங்கா உள்ள லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்ட்ராங்கான லீடர்ஸ், தலைவர்கள், அவங்க கூடயும், அப்புறம் மென்டார்ஸ் சொல்றாங்க இல்லையா, வழிகாட்டிகள், இவங்க கூடயும் நீங்க ஒரு கனெக்ஷனோட இருக்கணும். இவங்க கூட நீங்க கண்டிப்பா ஒரு கனெக்ஷனோட இருக்கணும். உங்களோட தலைவர்கள், உங்களோட மென்டார்ஸ் கண்டிப்பாக அவங்க கூட ஒரு கனெக்ஷன்ல இருக்கணும். அவங்க கிட்ட இருந்து அவங்களோட விஷயங்களை எல்லாத்தையும் அப்படியே கண்காணிக்கணும், அப்சர்வ் பண்ணணும். என்ன இவங்க பண்றாங்க, என்ன இவங்க செய்யறாங்க, அந்த அப்சர்வேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்சர்வேஷன் மட்டும் இல்ல, அதை வந்து ஒரு பிராக்டிஸ் பண்ணணும், டூப்ளிகேட். அதை நீங்க டூப்ளிகேட் பண்ணணும். என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க, எப்படி முயற்சி போடுறாங்க. ஏன்னா இந்த சக்சஸ் ஆகுறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, காப்பி பண்ண தெரியணும். யூ ஹேவ் டு காப்பி. அதுதான் பெஸ்டான வே. லேர்ன் பண்றது அதான் பெஸ்டான வே. என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு அதை காப்பி பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்க அடுத்த நிலைக்கு போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்தையும் செய்றீங்க. ஆனா இதுக்கு மேலையும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட எடுத்து சொல்றேன். சரிங்களா? வெற்றியாளர்களா மாற போறீங்கன்னா, பெரிய அளவுல வெற்றியாளர்களா மாற போறீங்கன்னா, இப்ப நான் உங்க கூட பேசுறதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து பிசினஸ் மைண்ட் செட், ஒண்ணு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். உங்ககிட்ட பிசினஸ் மைண்ட் செட் பத்தி நான் சொன்ன முதல்ல என்னது, உங்களுக்கு ஏன் இதை செய்யறதுன்னு தெரியணும், நம்பர் 1. நம்பர் 2, உங்களோட வாகனத்தை கரெக்டா சூஸ் பண்ணணும். அந்த வாகனத்தை ஏன் கரெக்டா சூஸ் பண்றீங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அது ரெண்டு விஷயம் வந்து பிசினஸ் மைண்ட் செட்டுக்கு சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஒன்னும் ஒரு 3 பாயிண்ட் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். பிசினஸ் மைண்ட் செட், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருந்தா அந்த வாகனத்தை உங்களால சூப்பரா ஓடி போக முடியும். இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதுல ரெண்டு விஷயம் எனக்கு சொல்லிட்டேன். ஒண்ணு என்னன்னா, சேலஞ்ச் வரப்ப, சவால்கள் வரப்ப அதை எதிர்நோக்கணும், அது உங்களுக்கு சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து ஸ்டூடெண்ட் மைண்ட் செட், அப்புறம் எப்போதுமே இம்ப்ரூவ் பண்ணணும், இதை நான் சொல்லிட்டேன். ஆனா இது பத்தாது, இன்னொரு விஷயம் இருக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்ன விஷயம் இப்ப நான் சொல்றேன், காது கொடுத்து கேளுங்க. இது மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ல இது என்னன்னு சொல்லுவோம்னா, enthusiasm அப்படின்னு சொல்லுவோம். enthusiasm இங்கிலீஷ்ல enthusiasm, ஆங்கிலத்துல enthusiasm, தமிழ்ல உற்சாகம். உற்சாகம் கரெக்டா சொல்றேன், உற்சாகம். enthusiasm, உற்சாகம் இது இருக்கணும். உங்க enthusiasm தான் உங்களோட வெற்றிக்கு எரிபொருள், fuel, அது பெட்ரோல். அந்த enthusiasm, அந்த உற்சாகமும் இருக்கணும். அந்த enthusiasm உற்சாகமும் இருந்தா மட்டுமே நீங்க வெற்றியாளராக மாற முடியும். enthusiasm இல்ல, உங்களுக்கு எவ்வளவுதான் நாலேஜ் இருக்கு, நீங்க எவ்வளவுதான் ஒரு இன்டெலிஜென்ட், ஒரு ரொம்ப இன்டெலிஜென்டான பர்சனா இருந்தா கூட அந்த உற்சாகமும் அந்த enthusiasm அங்க இல்லாட்டி அடுத்த நிலைக்கு போறதுக்கு கஷ்டம், மேபி போக முடியாது. உற்சாகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம ஒன்றும் கொஞ்சம் பேசுறதுக்கு முன்ன நீங்க எல்லாரும் உற்சாகமாக, உங்களோட உற்சாகமான ஒரு கைத்தட்ட கேட்கணும். கொடுங்க பார்ப்போம், உற்சாகமான கைத்தட்ட. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க உற்சாகமான கைத்தட்டு? ஓகே, அந்த மாதிரிதான், சூப்பர். அந்த உற்சாகமான அந்த கைத்தட்டு இருக்கு இல்லையா, அது அங்க மட்டும் நிக்க கூடாது. அது உங்களோட பயணத்துக்கு முழுவதும் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த உற்சாகமான அந்த enthusiasm அது ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க enthusiasm இருந்தீங்கன்னா, நீங்க உற்சாகமாக இருந்தீங்கன்னா, உங்களோட உற்சாகம் மற்றவங்களோட உற்சாகத்தை தூண்டிடும். உங்களோட enthusiasm மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணும். உங்களோட enthusiasm, உங்களோட நம்பிக்கை மற்றவங்களை தூண்டிடும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மோட்டிவேஷன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயமும் நடந்தது. என்னதுன்னா, நேற்று ஒரு இவெண்ட் நடந்தது இங்க, மிஸ்டர் அன்புராஜ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அந்த டாப் லீடர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் என்ன நடந்தது, அந்த BMW எல்லாம் ஆர்டர் பண்ணி 5 BMW ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு போய் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் அவ்வளவு சூப்பரா பாக்குறாங்க இல்லையா. அதெல்லாம் எதுக்கு? அந்த enthusiasm, அந்த மோட்டிவேஷன் அது ஹாயா இருக்கணும். அந்த enthusiasm, அந்த மோட்டிவேஷன் அந்த மாதிரி ஹாய் லெவல்ல வரப்ப உங்களோட குழு இல்லையா, உங்களோட குழுவே ஒரு வெற்றியாளர்களான குழுவா மாறுது. enthusiasm, அந்த உற்சாகம், இது வந்து அந்த எரிபொருள். நீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த enthusiasmோட நீங்க மூவ் பண்றப்ப என்ன நடக்குதுன்னா, வெற்றிக்கு மேல வெற்றி உங்களை வந்து சேருது. சரிங்களா?
இன்னைக்கு இவ்வளவு காலையில இருந்து இவ்வளவு நேரம் நீங்க உட்காந்து இவ்வளவு விஷயத்த கேட்டுட்டு இருக்கீங்க, இவ்வளவு விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கீங்க. இதுல எனக்கு என்ன தெரியுதுன்னா, இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரும் நீங்க எல்லாருமே சூப்பராக சூப்பராக இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம், இது ஏன் இந்த 1 வருஷம் 1.5 வருஷம் 2 3 முறை நான் சொன்னேன்னா, the next 1.5 years என்ன நடக்கும்னா, இந்த கிரிப்டோ கரன்சி உலகமே மாறும். கிரிப்டோ கரன்சி உலகம், இதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 3 வருஷமா இதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 3 வருஷமா. ஏன்னா மார்க்கெட் அப் மார்க்கெட் டவுன், இப்ப திரும்பி நம்ம ஒரு புல் மார்க்கெட்ல இருக்கோம். அவ்வளவு பெரிய ஒரு புல் மார்க்கெட். இந்த வரக்கூடிய புல் மார்க்கெட் வந்துட்டு உலக சரித்திரத்திலேயே இவ்வளவு பெரிய புல் மார்க்கெட் நடந்தது கிடையாது. ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு 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 பிளஸிங், கடவுளின் அனுகிரகம் அப்படின்னு சொல்லலாம், உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வருது. முழுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கூட பரவாயில்ல, கரெக்டா என்ன உங்களோட வழிகாட்டிகள், உங்களோட மென்டார்ஸ், உங்களோட லீடர் சொல்றாங்களோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவாங்க. 1 வருஷம் 1.5 வருஷத்துல உங்களோட பைனான்சியல் ஃபியூச்சர் இருக்கு இல்லையா, பைனான்சியல் ஃபியூச்சர் அவ்வளவு சூப்பரா மாறும். ஏன்னா 2021 அப்பயே வந்து ஒரு புல் மார்க்கெட் இருந்தது. 8 மாசத்துல கணக்கு வழக்கு இல்லாம அவ்வளோ பேரு அவ்வளோ பணத்தை சம்பாதிச்சாங்க. அவ்வளோ பேர் உலகம் முழுவதும் அவ்வளோ பேர் சம்பாதிச்சாங்க. இப்ப வரக்கூடிய இப்ப வரக்கூடிய இப்ப வரக்கூடிய அந்த புல் மார்க்கெட் அதோட ஒண்ணு பெருசு. போன புல் மார்க்கெட்டோட ஒண்ணும் பெரிய புல் மார்க்கெட். அந்த புல் மார்க்கெட் ஆரம்பிச்சிருச்சு, ஆக்சுவலி ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவு பெரிய ஒரு புல் மார்க்கெட்ல தான் இப்ப நீங்க உங்களோட பயணத்தை தொடருங்க, ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பெஸ்ட் விஷயம் சொல்லிட்டு சூப்பரா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்கை, என்னோட 30 நிமிஷம் செஷனை ஒரு முழுமைக்கு எடுத்துட்டு வரேன், ஒரு முடிவுக்கு எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் அன்புராஜ். என்னை தேங்க்யூ இன்வைட் சார். கேக்குமாங்க? அங்க கேக்குமா? கேக்குது கேக்குது கேக்குதுயா. யா என்னை இன்வைட் பண்ணி இந்த ஒரு யா ஷேரிங் யா கொடுக்க சொன்னதுக்கு. ஆனா எஸ் சார். ஒரு உங்களோட லீடர்ஸ் எல்லாருக்கும் ஒரு கங்க்ராச்சுலேட்டரி மெசேஜ் நான் கொடுக்குறேன். அவ்வளவு சூப்பரா அவங்க கூட சேர்ந்து செய்யறாங்க, இணைஞ்சு செய்யறாங்க. சூப்பரான ஒரு டீமா இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ், சிறப்பா செய்யுங்க, இன்னும் நிறைய சாதிங்க. தேங்க்யூ எஸ் ஸோ சார். மச். எஸ் சார். ஜஸ்ட் அவங்களே ஒரு ஸ்பாட் லைட்ல உங்களை எல்லாம் காட்டணும்னு விரும்புறேன். இந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல உட்காந்துருக்காங்க. ஸோ மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சார், உங்களுக்கு பிடிச்ச நைஸ் பர்சன். ஸோ எங்க அவரு? நீங்க பார்த்து ஸ்பாட் லைட் போடுங்க. மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, நான் எப்போதும் உங்க ஃபேன்யா. ஒரு நிமிஷம் இருங்க சார். எஸ் எஸ் ஒரு நிமிஷம் சார். ஜஸ்ட் 1 செகண்ட் எல்லாம் வெயிட் பண்ணுங்க. ஸோ எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். உங்களையும் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் அவனை நான். ஸோ அவருக்காக வேண்டி, நமக்காக வேண்டி அவர் வந்திருக்காங்க. ஸோ அண்ட் கேமரா ஸ்விட்ச் பண்ணுங்க மிஸ்டர் லோனா சார். எஸ். ஸோ இங்கே தான் இருக்காங்க இவங்க ஒய்ஃபு கவிதா மேடம். அண்ட் சார் ஃபோக்கஸ் பிளராக இருக்கு. எஸ், கவிதா மேடம். ஸோ அண்டு ஸோ அங்கே இருக்க எங்கே வேணுமீனா மேடம் எங்க? ஸோ எஸ், அவங்களை கூப்பிடுங்க. கிருஷ்ணமூர்த்தி சார் வேர்? சார் தோ கிருஷ்ணமூர்த்தி சார் இருக்காரு, உங்களுக்கு பிடித்த நபர். சார் இங்க காட்டுங்க, சார் இங்க காட்டுங்க கீழே. ரைட். ஓகே, கேமரா பாருங்க எல்லாருமே, அங்க கேமரா பாருங்க. எஸ், அங்க பாருங்க, கேமரா பாருங்க எல்லாருமே. ஓகே ரைட். ஸோ சார் கிருஷ்ணமூர்த்தி சார் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அடுத்து வந்துட்டு மிஸ்டர் கிஷோர் சார் இருக்காரு, பிரபாகர் சார் இருக்காரு, அண்ட் சிவராமன் சார், மிஸ்ஸஸ் சிவராமன் சார், அண்ட் இவர் தான் கிஷோர் சார், அவர் சிவகுமார் சார் இருக்காரு, அண்ட் அவர் சரவணன் சார், அவர் சவுந்தர் சார். அங்க காமிங்க சார். சார் ஏன் சார் அங்க காமிங்க சார்? சார் சவுந்தர் சார் இருக்காரு. ஸோ எல்லாம் தெரியுதா சார் உங்களுக்கு? எஸ், இவர் தான் சவுந்தர் சார். அவங்களோட செல்வகுமார் சார். ஸோ எல்லாருமே எல்லா நாட்டில இருந்து வந்திருக்காங்க. அண்ட் இங்க எல்லாரும் சொல்லணும்னு நினைக்கிறேன், தப்பா நினைச்சுக்கலாம், விட்டுருங்க. ஸோ இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காரு சார், முபீன். ஸோ அவங்க எல்லாம் ஒரு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இவர் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்களாம் இந்த ரோல உட்காந்துருக்கவங்களாம் லீடர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் எந்திரிச்சு இல்லைங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒரு B3 லீடர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே B3 லீடர்ஸ், எல்லாருமே வந்துட்டு கிரேட் லீடர்ஸ். ரொம்ப கஷ்டப்படுறாங்க என் கூட சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு சக்சஸ்ஃபுல் ஆக்குனதுக்கு. ஸோ இவங்கெல்லாம், ஸோ நீங்க உட்காருங்க. அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க இவங்கெல்லாம் வந்துட்டு V2 லீடர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு V2 லீடர்ஸ். ஸோ இவங்க எல்லாம் எல்லாம் ஹாய் சொல்லுங்க, எல்லாம் கை காட்டுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாரும் உட்காருங்க. ஸோ எங்களோட மெயின் சக்சஸுக்கு மெயின் காரணமா இருக்கிறவங்க, ஸோ இங்க இருக்கிற பார்ட்னர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் கை காட்டுங்க, அப்படியே நேரம் கை காட்டுங்க. ஏஸ் சார். ஸோ எல்லாருமே கை காட்டிட்டு இருக்காங்க. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து சக்சஸ் வந்துட்டு நன் அதர் தேன் நீங்க மட்டும் தான் சார். கண்டிப்பா அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
அண்ட் ஸ்பெக்டாகுலர் 2023 இன்னைக்கு வந்து ஸ்பெக்டாகுலர் 2024 வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் மலேசியால இருந்து வந்திருக்கிறாரு. இந்த மலேசியால இருந்து எங்க கை தூக்குங்க. மலேசியால இருந்து வந்திருக்காரு சார். எந்திரிங்க சார், 1 செகண்ட். அண்ட் ஓகே, அவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க, கேமரா அவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க சார். இவர் மலேசியால இருந்து வந்திருக்கிறாரு. ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அண்ட் அவரோட இதை போடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். வா, சூப்பர் சூப்பர். 2023ல வந்து ஒரு 150 பேர் 200 பேர் கிட்ட இருந்தாங்க போல இருக்கு. ஆனா இங்க பாருங்க 2024 உங்களோட லீடர்ஷிப், அப்புறம் உங்களோட டீமோட லீடர்ஷிப் மூலியமா அந்த குரூப் இன்னைக்கு 1000 பேருக்கு மேல சென்னை ட்ரேட் சென்டர்ல இந்த இவெண்ட் செய்றீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி. இது உங்களோட லீடர்ஷிப்புக்கு உள்ள ஒரு டெஸ்டமெண்ட். அவ்வளவு ஒரு சூப்பர்யா. ஐ எம் சோ ப்ரவுட். உங்களோட லீடர்ஷிப் இஸ் ஃபேன்டாஸ்டிக். இது மூலியமாவே ஐ எம் சோ ஷுவர் உங்களோட டீம் உங்களுக்கு இப்ப ரோபோடெக் உங்களோட லீடர்ஸ்ல அடுத்த வருஷம் நிறைய V6 உருவாயிருவாங்கன்னு கண்டிப்பாக இப்ப நான் பாக்குறப்ப எனக்கு தெரியுது. சூப்பர்யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல் டன் வித் அன்பராஜ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாரும் ஒரு பரத்த கலகோஷத்தோட அவர் விடைபெறுவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அண்ட் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவரும் நிறைய பிஸி ஷெட்யூல்ல ஓகே அண்ட் ஜூம் ரைட். அண்ட் ரொம்ப அவரும் பிஸி ஷெட்யூல்ல இருக்காரு. ஆக்சுவலி அவர் நேரடியாகவே வந்திருப்பாரு. அவங்களோட மிஸ்ஸஸ் வந்துட்டு கொஞ்சம் யூஎஸ் போறதுக்காக வேண்டி விசா எல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகி அந்த ஒரு விஷயத்தினால தான் வர முடியல. அண்ட் நானும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில காரணத்துக்காக கொஞ்சம் லாஸ்ட் நேரத்தில் சொல்லலாம்னு நினைச்சது ஒரு காரணம். ஸோ இந்த அளவில் வந்திருக்காங்க. இவங்க நம்மளோட அப்ளைன் ஸ்பான்சர். அவங்க ஒரு கோடு போட்டாங்க. நம்ம ரோபோடெக் லீடர்லாம் சேர்ந்து ரோடு போட்டோம். ஸோ இதுதான்